திருப்பூர் மாவட்டம் மூலனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மூலப்பாளையத்தில் பகல் நேரத்தில் வீட்டை உடைத்து திருடப்பட்டது. இதுகுறித்து முத்து என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உத்தரவின் பேரில் தாராபுரம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கலையரசன் மேற்பார்வையில் தாராபுரம் காவல் ஆய்வாளர் அருள் தலைமையில் மூலனூர் காவல் உதவி ஆய்வாளர் சண்முகம் தலைமை காவலர்கள் ரமேஷ் கலைச்செல்வன் திருமலைச்சாமி முதல்நிலை காவலர்கள் ராமலிங்கம் விக்னேஷ் ஆகியோர்கள் கொண்ட தனிப்படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தவம் ராமலிங்கம் 42 தப்பேமுத்து கிருஷ்ணன், சிவகங்கை மாவட்டம் கீழத்தூரை சேர்ந்த அழகர்சாமி 30 தப்பே நாகராஜ் ஆகியோர் கொள்ளையடித்தது தெரியவந்தது. மேலும் மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரியவந்தது. கொள்ளையர்களை கைது செய்த போலீசார் 10 பவுன் தங்க நகை மற்றும் பணம் மற்றும் திருட்டிற்கு பயன்படுத்திய ஸ்கூட்டி இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கின் திருடர்களை விரைவாக கைது செய்த சிவகங்கை குற்றப்பிரிவு தலைமை காவலர் பழனி, ஆட்டையாம்பட்டி குற்றப்பிரிவு தலைமை காவலர் ரகு, ஈரோடு குற்றப்பிரிவு தலைமை காவலர் சிலார், சென்னை துறைப்பாக்கம் கண்ணன் மற்றும் சைபர் கிரைம் தலைமை காவலர்கள் பாலுச்சாமி சந்தானம் ஆகியோருக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது.